வணக்கம். ஜோரா ஆன்மீகம். கரிநாளில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? கரிநாள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். கரிநாளில் இந்த மாதிரி நல்ல காரியம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் தாங்க. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, இன்னைக்கு கரிநாள், இன்னைக்கு வெளியே போகாத, இன்னைக்கு கரிநாள் இந்த நல்ல காரியம் பண்ணாத, இன்னைக்கு சீமந்தம் பண்ணாத, இன்னைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள். இந்த வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு பாயிண்ட் கிடைக்கும். இந்த வீடியோ அந்த பாயிண்ட் கிடைக்கிறதுனால இந்த வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் காட்டும். ப்ளீஸ் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கரிநாள் அப்படிங்கிறத நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம போகிறோம், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம், ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு இடம் வாங்குறதோ அல்லது லோனுக்காக ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம வெளியே போகிறோம், அல்லது சீமந்தம் நம்ம வீட்டில் பண்ணுறதுக்காக, பிறந்த நாள் டேட் அதில் நல்ல நேரம், நம்ம கல்யாணத்துக்காக அல்லது ஜாதகம் பார்க்குறதுக்காக ஏதாவது ஒரு இடத்துக்காக நம்ம வெளியே கிளம்புறோம். அப்போ கரிநாள் பார்த்துட்டு தான் கிளம்புவாங்க. அதுவுமே நம்ம கிரகப்பிரவேசம்னாலும் சரி, அதுக்கப்புறம் பிறந்த நாள் வீடு, திருமண நாள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் கரிநாள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த கரிநாளில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கரிநாள் அப்படிங்கிறது இருள் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எந்த நல்ல காரியமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏதேனும் நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இது ஆன்மீக ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டாலும் இல்லை, அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டாலும் இல்லை. இதை ஏன் கரிநாளை எல்லாருமே இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சூரியனோட கதிர்வீச்சு அன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரி வர்ற அந்த சூரிய வெப்பத்தோட தாக்கம் நம்ம உடம்பை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சூரிய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கதிர்வீச்சு அந்த கரிநாள் அன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 1 கரிநாள் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதே அடுத்த வருஷம் ஜூன் 1 தான் இந்த கரிநாள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேலண்டரில் போட்டிருப்பாங்க கரிநாள் அப்படிங்கிறது. அந்த கரிநாளில் தான் ஒரு சில நல்ல காரியம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு கடை ஓப்பனிங் அந்த டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ டேட் பார்க்காம கரிநாள் அதுமா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கரிநாளில் வைக்காத, இப்படி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும், அதாவது அந்த தொழில் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை சில பேர் நம்புவாங்க, சில பேர் இதை பற்றிலாம் நம்ப மாட்டாங்க. இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுச்சான்னு கேட்டால் எங்கேயுமே இந்த மாதிரி கரிநாளில் இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் முன்னோர்கள் கரிநாளில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சில நல்ல காரியம் செஞ்சுருப்பாங்க. ஒரு 2-3 தடவை அது ஃபெயிலியராக அந்த மாதிரி ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது கரிநாளில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அப்படி தொட்டு நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லி வச்சது நம்ம அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கரிநாள் அந்த நல்ல காரியத்துக்கு உகந்த நாள் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. இது எதுலையுமே நிரூபிக்கப்படலை. ஆனாலுமே ஒரு சில பேர் கரிநாளில் அந்த மாதிரி விஷயத்த நல்ல காரியத்தை செஞ்சு அது ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஒரு தொழில் நடத்துகிறவங்க அன்னைக்கு அவங்களோட ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தொழில் லாபம் இருக்கவே செய்யாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயுமே ஒரு சில பேர் வீடு வேறு வீடு மாற்றி போவாங்க. அவங்களுமே வீடு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு போவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்கும் வேறு வீடு போய்கிட்டே இருப்பாங்களே தவிர நிரந்தரமாக ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது. காரணம், அவங்க கரிநாளதுமா அந்த வீடு பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தாங்க நீங்கள் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல நாள் இந்த மாதிரிலாம் பார்த்து தாங்க ஜாயின் பண்ணுவாங்க. அதுவும் காரணம், இந்த கரிநாள் பார்த்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கரிநாள் கேலண்டரில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கரிநாள் பார்த்துட்டு நம்ம அந்த நல்ல காரியத்தை தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரிநாள் கேலண்டரில் போட்டிருப்பாங்க. அந்த கரிநாள் பார்த்துட்டு நம்ம நல்ல காரியம் எதுவோ அந்த மாதிரி இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்க வீட்டில் இருக்கிற வயசானவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. நல்ல நாள் பார்த்துப்போ, நல்ல நேரம் பாரு, ராகு காலம், யமகண்டம், இப்படி எல்லா நாளும் நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் பார்த்து நம்ம வேலைக்கு போகிறதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதோ நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க கரிநாளதுமாவும் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே ஒரு சில பேர் ஜாதகத்தில் படு ஊச்சி பார்ப்பாங்க. அது ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா
உங்கள் பெயர், நட்சத்திரம், உங்கள் ஜாதகம் இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா படுஊச்சி பார்ப்பாங்க. அந்த படுஊச்சி பார்த்துட்டு நீங்கள் அந்த நல்ல காரியம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. இது ஜாதகத்தை நம்புகிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா படுஊச்சி பார்க்குறது வந்து அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா, அவங்களுக்கு எந்த டைமில் செய்யலாம், இந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த நாளில் படுஊச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஏதேனும் நீங்கள் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் துவங்க போகிறீங்க அல்லது ஒரு வேலையில் ஜாயின் பண்ண போகிறீங்க, அது வந்து அடிக்கடி அந்த மாதிரி பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குது. தொழில் பண்ணுற இடத்துல நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் அந்த வேலை எனக்கு செட் ஆகாமல் நான் மாறிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா ஜாதகத்தில் வந்து நீங்கள் படுஊச்சி பார்த்துட்டு ஒரு நல்ல வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வேலை சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கேலண்டரில் நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் இந்த மாதிரி பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரிநாளில் வந்து இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கரிநாள் அதுமாக கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சப்போஸ் அந்த கரிநாளில் தான் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக அந்த கரிநாளில் தான் வேலை ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது, அந்த கரிநாளில் தான் நான் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயம் ஒரு விஷயம் நான் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றுமே பயப்படாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகரும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிட்டு நீங்கள் வெளியே கிளம்புங்க. அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு ஒரு விடலை தேங்காய் மட்டும் நீங்கள் சிதறு தேங்காய் சொல்லுவாங்கள்ல போட்டுட்டு நீங்கள் அந்த நாளை தொடங்குங்க. மனசார வேண்டிட்டு நான் இந்த கரிநாளில் இதை நான் செய்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டி சிதறு தேங்காய் போட்டுட்டு நீங்கள் போங்க. கண்டிப்பாக இந்த கரிநாள், ராகு காலம், யமகண்டம் எதுவுமே உங்களை எந்த விஷயத்துலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இந்த கரிநாள் பார்க்குறவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அது கரிநாள் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக சுபகாரியம் செய்கிறதுக்கு அவ்வளோவா ஏதுவான நாள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் இந்த மாதிரி பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரிநாளையும் நீங்கள் பார்த்துட்டு ஒரு நல்ல காரியம் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுங்க. அது மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஹைப் பண்ணுங்கள்.